Hello students, welcome to our channel DK Centum Challenges. இந்த வீடியோவில் நம்ம 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.4ல இருக்கக்கூடிய 4th sum நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The complex numbers u, v and w are related by 1 by u equal to 1 by v plus 1 by w. If v equal to 3 minus 4i and w equal to 4 plus 3i, find u in Cartesian form. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த u, v and w அப்படின்ற மூணும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குமான ஒரு ரிலேஷனையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றா இந்த vன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இந்த wன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நமக்கு கொடுத்துட்டு நமக்கு இந்த uன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை கார்ட்டீசியன் ஃபார்மில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, x + iy ஃபார்ம் தான். ஸோ இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ரெண்டுமே சேம் தான். இந்த x + iy ஃபார்ம் தான் அது மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் இந்த ரிலேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 by ஸோ இந்த u தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது u ஈக்குவல் டு 1 by ஸோ v நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3 minus 4i. ஓகேவா? ப்ளஸ் 1 by ஸோ டபிள்யூக்கு மேலே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4 plus 3i. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக காஞ்சுகேட் எடுத்தும் சால்வ் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு வேறு நம்பர்ஸ். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த 4 plus 3i இந்த ஒன்னோடையும் இந்த 3 minus 4i இந்த ஒன்னோடையும் டினாமினேட்டரில் நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ 4 plus 3i இந்த 3 minus 4i டிவைடட் பை டினாமினேட்டரில் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 3 minus 4i இன்ட்டு 4 plus 3i. ஓகேவா? ஈக்குவல் டு ஸோ இப்போது 4 plus 3 நமக்கு 7 minus 4i plus 3i நமக்கு -i. ஓகேவா? டிவைடட் பை ஸோ இப்போது இந்த 3ஐ நம்ம 4ஓடையும் ப்ளஸ் 3iயோடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3 into 4 நமக்கு 12, 3 into 3i நமக்கு ப்ளஸ் 9i. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த -4iயை 4ஓடையும் ப்ளஸ் 3iயோடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது -4i into 4 நமக்கு -16i, -4i into ப்ளஸ் 3i நமக்கு -12i². ஓகேவா? ஈக்குவல் டு 7 - i டிவைடட் பை ஸோ இப்போது இந்த i² வேல்யூ நமக்கு -1. அப்போது -12 into -1 நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா +12 ஆயிரும். அப்போது 12 plus 12 நமக்கு 24. ஸோ இந்த -16i + 9i நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா -7i. ஓகேவா? ஸோ இது நமக்கு 1 by u அப்படின்றதோட வேல்யூ. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு u தான் வேணும். அப்போது இதை போத் சைட்ஸ் நமக்கு ரெசிப்ரோக்கல் பண்ண போகணும். அப்போது இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு u. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா 24 - 7i டிவைடட் பை 7 - i. ஓகேவா? ஸோ இன்னொன்று என்னென்னா நமக்கு u வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு கார்ட்டீசியன் ஃபார்மில் இல்லை. கார்ட்டீசியன் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம காஞ்சுகேட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் எடுத்தாலே போதும். காஞ்சுகேட் அப்படின்னா இமேஜினரி டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த 7 + iயை நம்ம நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம 24 - 7i டிவைடட் பை 7 - i. ஸோ காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 7 + i. ஸோ இதை நம்ம நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஈக்குவல் டு ஸோ இப்போது 24 into 7 நமக்கு 168. ஸோ நெக்ஸ்ட்டு 24 into i நமக்கு ப்ளஸ் 24i, -7i into 7 நமக்கு -49i. ஸோ இந்த -7i into i நமக்கு -7i². ஓகேவா? டிவைடட் பை ஸோ இது நமக்கு எப்பயும் போல ஃபார்முலா தான்.
a minus b into a plus b. ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். ஏக்கு பதிலாக நமக்கு 7, அப்போ a ஸ்கொயர் நமக்கு 49 மைனஸ் பிக்கு பதிலாக i, அப்போ b ஸ்கொயர் நமக்கு i ஸ்கொயர். ஓகேவா, ஈக்குவல் டு 168. ஸோ 24i மைனஸ் 49i நமக்கு மைனஸ் 25i. ஸோ இந்த i ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1, அப்போ -7 into -1 நமக்கு +7 டிவைடட் பை. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா i ஸ்கொயரோட வேல்யூ -1, அப்போ மைனஸ் இன்ட்டு -1 நமக்கு +1. ஓகேவா, ஈக்குவல் டு. ஸோ இப்போது 168 + 7 நமக்கு 175 மைனஸ் 25i டிவைடட் பை 49 + 1 நமக்கு 50. ஸோ இப்போ இந்த 50 பார்த்தீங்கன்னா நமக்கு 175க்கும் காமன், 25க்கும் காமன். ஸோ இப்போ அதை நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ 175 டிவைடட் பை 50 மைனஸ் 25i டிவைடட் பை 50. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 is 5 and 0, 3 5s are 15, 5 5s are 25. அகைன் நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 5s are 10, 7 5s are 35. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 125 is 25, 225 are 50. அப்போது ரிமைனிங் நமக்கு 7/2 மைனஸ் i டிவைடட் பை 2. ஸோ இதை நம்ம அப்படியே விட்டாலும் கரெக்டு தான், இல்லை 1/2 காமனாக எடுத்துகிட்டு நம்ம 7 மைனஸ் i அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு u. அவங்க கேட்டிருக்க மாதிரி நம்ம கார்ட்டீசியன் ஃபார்முக்கும் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, அதாவது டினாமினேட்டரில் நமக்கு என்ன ஒரு இமேஜினரி டேர்முமே இல்லை. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.